Hi friends, welcome to Vismaya Kudal. So, நான் ஒவ்வொரு வீடியோ போடுறப்பையும் இந்த இயரிங் எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் மோர் தென் 100 ஒரு 100 தோடு 120 தோடுக்கு மேல வந்து வச்சிருக்கேன். பட் அதுல நான் எதெல்லாம் ஆன்லைன்ல வாங்கினோ எதோட லிங்க் எல்லாம் ஆன்லைன்ல கிடைக்குதோ அது மட்டும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிளஸ் மத்த எல்லாம் வந்து அப்படியே சும்மா காமிச்சிருக்கேன். ஸோ ஒண்ணுமே பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 350க்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாக்ஸ் வந்து பாத்துடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இயரிங் வந்து பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். இது இன்னும் போடல, நல்லா பெருசா இருக்கும். உங்களுக்கு சைஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு மேல இருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம வந்து சல்வார் போட்டு போனோம் அப்படின்னாக்கா எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து மேட்ச் பண்ணி போடலாம். அந்த மாதிரி ஒரு காமனான கலர் எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ற மாதிரி ஒரு காப்பர் மாதிரி இருக்கும். காப்பர் அண்ட் கோல்டு ரெண்டுமே சேர்ந்தா மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து ஒண்ணு வச்சிருக்கேன். இது வந்து 300 சம்திங், அதுக்கும் கம்மியா இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். அதுலயே இது வந்து நீங்க பாத்திருப்பீங்க என்னோட வீடியோஸ்லயே. நான் வந்து நிறைய ட்ரெஸ்க்கு வந்து இதை மேட்ச் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா என்கிட்ட பர்பிள்ல வந்து நிறைய ட்ரெஸ் இருக்கு. ஸோ அதுல இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், ஒரு 2 இன்ச் மாதிரி இருக்கும். 200+ அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மும்பை போயிருந்தப்ப வாங்கினது. 100 rupees அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோன் கலெக்ஷன். அங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து சில ஷாப்ல வந்து ட்ரை பண்ணாங்க. நம்ம எப்போதுமே வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் மும்பை, டெல்லி இங்கெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இவங்களுக்கு வாங்க தெரியலையா, மேபி அவங்களுக்கு அங்கதான் கிடைச்சுதான் தெரியல. அவங்க வந்து மும்பையை விட இண்டூர் போனப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90 rupees, 80 rupees, 60 rupees அந்த மாதிரில வந்து எனக்கு வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய. இதுல வந்து நான் நிறைய இயரிங்ஸ் வந்து போடாமையே வச்சிருக்கேன். இது ஆக்சுவலா நான் போட்டோ என்கிட்ட வந்து அனுப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லி சர்க்கிள் பண்ணி அனுப்புவேன். இது நான் ஆனா ஸ்டோன்னு நினைச்சேன். பட் எப்படி ஸ்டோன் வந்து ஒரு 80-90க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இது வந்து ஸ்டோன் கிடையாது. இது ஒரு மாதிரி உள்ள அந்த பிங்க் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய வாங்கிட்டு வாங்க. இது கூட நான் ரீசெண்டா இப்போ விமன்ஸ் டேக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்து போயிருந்தேன். அதுக்கு என்னோட ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி வந்து போட்டிருந்தேன். ஒரு பீகாக்ல ஜிமிக்கி மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. நான் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாங்கா ஷோல்டர் லென்த் எல்லாம் வந்து நிறைய போடுவேன். பட் இப்போ வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மும்பைலேருந்து வாங்கினதுதான். ஒரு மாதிரி பீச் கலர்ல வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். அடுத்து இந்த ஒரு இயரிங் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு தெரியுதா வீடியோல? ஓகே, இது வந்து நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து போடலாம். அது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிங் டைப், ஒரு லாக் டைப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின்னாடி ஸ்க்ரூஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக நான் வாங்குவேன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் பிரேக் வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி இமிடேஷன்ஸ் போடுறதுக்கு பிரேக் விட்டப்ப நமக்கு டக்குன்னு அந்த லாக் டைப் வாங்கணும்னா சிலருக்கு வந்து புண்ணாகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக இது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே செட் ஆயிடுச்சு கொஞ்சம். அடுத்து இந்த இயரிங்குமே நான் இன்னும் போடல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயரிங்கும் நான் இன்னும் போடல. ஏன்னா இந்த கலர்ல வந்து என்கிட்ட ட்ரெஸ் இன்னும் நான் எதுவும் வாங்கல. இன்னொன்னு கொஞ்சம் இது வந்து வெயிட் தான், பட் அழகா இருந்தது. நீங்க இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிம் ஆயிடுமா அந்த மாதிரி நமக்கு எந்த கவலையுமே வேண்டாம். ஏன்னா நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு வந்து பிராண்டட். நான் 2 ஸ்டோனை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், 2 ஒர்க்க. இது வந்து இண்டூர்ல வந்து 100 rupeesக்கு வாங்கினது. இது வந்து அமேசான்ல ஒரு 250-200 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வாங்கினது. அந்த ரெண்டுத்துக்கும் 2 ஸ்டோனும் வேறதா இருந்தாலும் உங்களுக்கு அதோட லுக்கும் வந்து நல்லா தெரியும். ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. வருஷ கணக்குல வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து வாங்கினதுல ஒரு 3-4 monthsக்கு முன்னாடி வாங்கினதுதான். அதுல இந்த ஒரு இயரிங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் வந்து ஒரு 2-3 வீடியோலயே போட்டிருந்தேன். அப்ப வந்து கேட்டிருந்தீங்க இதோட லிங்க் கொடுங்கன்னு. இது ஒரு மாதிரி ஆக்சிடைஸ்டு மாதிரி வரும். அதோட ஸ்டோன் குவாலிட்டி பாக்குறப்ப உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப சூப்பரா நல்ல ஒரு ஷைனிங்கோட இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து மெயினா விழாது. நம்ம வந்து ஒரு 150, 100 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கூட வந்து கிடைக்குது. பட் நீங்க வந்து இந்த 200+ நான் வாங்கியிருக்கிற இந்த கலெக்ஷன்லாம் வந்து லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸ்டோன் வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும்.
இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலர். இதில் வந்து நான் 2 வாங்கியிருந்தேன், பிளாக் அண்ட் ரெட். ஒன்று போடலாமா? இந்த ட்ரெஸ்க்கு ஆக்சுவலாக இது மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக இருக்கும். நம்ம வந்து சல்வார் போட்டாலும் சரி, இல்லை ஒரு காட்டன் சாரீ கட்டி இது போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு ரிங்கு பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, அது நான் வந்து காமிக்கிறேன். நான் அது ஆக்சுவலாக சிங்கிள் பீஸாக வந்து வாங்கலை. என்னோட அந்த நான் போட்டிருந்த ரிங்கு வந்து கேட்டிருந்தீங்கல்ல, அது இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு சிங்கிள் ரிங் வந்து கிடையாது. இந்த மாதிரி 3 செட்டு ப்ளஸ் 3 அந்த ஸ்டட்டு மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து யூபெல்லா பிராண்ட்லேருந்து வாங்கினேன், 200 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் நிறைய, எனக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த ஜிமிக்கி ப்ளஸ் ஸ்டெட் அதெல்லாம் விட இந்த மாதிரி ரிங் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஜிம்காவுமே இது இங்கே வாங்கினது கிடையாது, நார்த்தில் வாங்கினது தான். ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. ஒரு 180 200 அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் கிடைச்சதுனாக்கா போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் செட்டாக வரும், ஒரு 4 கலரில். இதில் வந்து ரெட்டு ஒன்று இருக்கும். இது ஒரு 120 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்கிது. ஸோ நம்ம டக்குன்னு நான் டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெட்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்னோட பெரிய ஜிம்க்கு அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இது வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது வந்து டி நகரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில சமயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக ஜிமிக்கி மாதிரி வாங்கி வச்சுக்கிறது, சில சமயம் குட்டி குட்டியாக அந்த சிங்கிள் ஸ்டோன் ஸ்டெட்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற ஜிமிக்கி எல்லாமே வந்து ஒரே ஷாப்பில் ஒரே டயத்தில் வந்து வாங்கினது. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து இந்த ஆக்சரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் ட்ரெஸ், இந்த சில்க் மெட்டீரியல், ஆர்ட் சில்க் அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜிமிக்கி இது வந்து இதே மாதிரி பெயிண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எனாமல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிறது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த பிளாக் ஆன்டிக் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நான் கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டேன். ஆனால் இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து போடுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், அதோட ஸ்டட்டு மட்டுமே நல்ல லாங்காக இருக்கும். பாட்டமில் வந்து இந்த மாதிரி சின்ன ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு மாதிரி கோல்டு ஆன்டிக்கில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அங்கே இது இண்டூர்லேருந்து வாங்கினது தான். இது இன்னும் நான் போடாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது மேட்ச் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் இப்போ காமிச்சல, அது வந்து உங்களுக்கு கிட்ட காமிச்சிருக்கேன். ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக நல்ல ஷிம்மரிங்காக இருக்குது பாருங்கள். அடுத்து இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த இயரிங்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். இது வாங்கி நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சவுகார்பேட்டில் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 350 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது விசிறி தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சில்க் சாரீ எல்லாம் கட்டி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு, எனக்கு கொஞ்சம் கூட வெளுத்தே போகலை. ஸோ அதை வந்து அதே பாக்ஸில், எந்த பாக்ஸில் வாங்கினேனோ அதிலே வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, 11 இயர்ஸ் ஆகுது இது வாங்கி. இதுவும் சவுகார்பேட்டில் தான் வாங்கினேன். ஆனால் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 450 அந்த மாதிரி வந்து வாங்கினது. சவுகார்பேட்டில் வந்து நிறைய பேர் போய் வாங்குவாங்க, ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அங்கே வந்து ப்ரைஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான், ரீசனபிளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பும் இருக்கும். இந்த ஒரு லக்ஷ்மி ஜிமிக்கியுமே வந்து சவுகார்பேட்டில் வாங்கினது தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம இப்போ சாரீ அப்படின்னு கட்டணுன்னாலே அந்த ஜிமிக்கி போட்டால் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்ன நீங்கள் ஜுவல்லரி நெக்கில் போட்டிருந்தாலுமே அந்த ஜிமிக்கி போட்டோம் அப்படின்னா தான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கே வந்து வரும். ஸோ அதுக்காக அப்போ வாங்கினது தான் இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து நான் போட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பட் இது ஃபேட் ஆகலை. இதில் ஸ்டோன்ஸ்லாம் வந்து எதுவுமே விழலை, ஒரு கெம் ஸ்டோன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஏன் போடுறது இல்லைன்னா, இந்த சைடு இயரிங்ஸ் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதை வந்து இது அப்படியே கவர் பண்ணிடுது, அதனால் வந்து இது போடுறதில்ல. ஸோ இதுவுமே வந்து ஒரு லக்ஷ்மி ஜிமிக்கி தான், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எல்லா கலெக்ஷனுமே காமிக்கிறப்ப ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ.
ஸோ நம்மளால் கவர் பண்ண முடியாது, அந்த ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா அதை செப்பரேட்டாக தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணணும் வித் ப்ரைஸோட. இதெல்லாம் வந்து ஒரு 200, 180 அந்த மாதிரி. நான் வந்து இந்த லாக்டவுனில் தீபாவளி வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணாங்கல்ல, அப்போ வாங்கின கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. இது வந்து பாகுபலி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தேன். ஒரு லேயராக இருக்கும். இது ஆக்சுவலாக எனக்கு போடவே மனசு இல்லை, ஏன்னா 2 செயின்ஸ் வந்து அருந்துடுச்சு. இருந்தாலும் இது நம்ம போடுறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த பட்டன் டைப்பு, இது பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் கிளாத் வந்து சுற்றுனா மாதிரி இருக்கும். இப்படியுமே வந்து வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியான இயரிங்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். இது வந்து சைடு இயரிங்க்கு வந்து போடுறதுக்காக வாங்கினது. பட் பாப்பாவுமே வந்து போட்டுப்பா. இந்த மாதிரி எனக்கு சிங்கிள் ஸ்டோன் இயரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து நான் நிறைய வச்சுருப்பேன். ஒரு 4-5 கலரில் வந்து வச்சுருப்பேன். எத்தனை கலர் இருந்தாலும் இந்த ஒயிட் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இந்த பிளாக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு, ஸோ இன்னும் கூட ஒரு 2-3 கலர் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து அந்த டயத்தில் வாங்கினது தான். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொன்று, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும், இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களோட டிப்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அது ஹோம் ரெமிடி, DIY டிப்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.